ஹலோ ஆல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பதி போறோம். அந்த வீடியோ தான். இது சடன் பிளான்ங்க. நம்ம எந்த ஒரு பிளானும் போடல. திடீர்னு நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எப்படின்னா, என் ஹஸ்பண்டோட பெரியம்மா, அதாவது எனக்கு அத்தை, அவங்க ஃபேமிலி தான் திருப்பதி கிளம்புறாங்க கார்ல. ஸோ நம்மளையும் கூப்பிட்டாங்க. அதுக்காக நம்மளும் வரேன்னு ஒத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து நான் சாரி கட்ட போறேங்க திருப்பதில நாளைக்கு. அதுக்கான ஜுவல்ஸ் தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். பேங்கிள்ஸ், இயரிங்ஸ், கிளிப்ஸு, அப்புறம் செயினு, ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரீக்கு மேட்சிங்கான ஜுவல்ஸ் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு ஆர்கனைஸ்டா போனா தான் மத்தவங்க கூட போறப்ப சீக்கிரமா கிளம்ப முடியும். அதனால நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த திங்ஸ் தான் சேஃப்டி பின், ஹேர் பின் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். கிளிப்ஸு எல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆயாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆக்சஸரீஸ் முடிச்சதுக்கப்புறம் மேக்கப் திங்ஸ் தான். இதுதான் நான் மினிமலா மேக்கப் பண்ற திங்ஸ்க்கு தேவையான பொருள். நான் வந்து வாட்டர் கேர்ள் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்றேன். அப்புறம் லிப் ஷேட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு டோன்டு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்றேன். ஃபேர் அண்ட் லவ்லி தான் நான் போடுவேன். நோ ஃபவுண்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பின்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். லாக்மியோட பிளஷ். இது எல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். நார்மல் ஐலைனரு மஸ்ட்டு குங்குமங்க. போன வாட்டி குங்குமம் இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும். என் ஃப்ரெண்டு ஊர் திருவிழாக்கு போனப்ப நான் குங்குமம் எடுத்துட்டு போகாம போயிட்டேன். அங்க போய் வாங்கி தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, திருப்பதி போனதுக்கப்புறம் ஒரு சாரீ அப்படிதான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மவுண்டெயின்ல ஏறுறப்ப நம்ம கொஞ்சம் லைட் ஃபுட்டா சாப்பிடணுன்றதுக்காக வீட்ல வந்து பப்பாயா தான் அந்த சமயத்துக்கு இருந்தது. பப்பாயா சாப்பிட்டுட்டு அவரும் நானும் கிளம்பியாச்சு. இப்ப இந்த வண்டிய போய் பெரியம்மா வீட்ல விட்டுட்டு அங்கருந்து நம்ம கார்ல போணும். இதுதான் இப்போதைக்கு பிளானு. ஸோ போற வழியில வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க. பாய். நம்ம காருக்கு போனோனே உங்கள மீட் பண்றேன். வந்தாச்சுங்க. நம்ம வண்டி விட்டாச்சு. இந்த கார்ல தான் இப்ப நம்ம கிளம்புறோம். சாமி கும்பிட்டு நம்ம கார்ல ஏறி உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. போன கொஞ்ச நேரத்திலேங்க இது நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெய் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் டிரைவ் பண்றாங்க. அப்புறம் பெரியப்பா வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா பெரியம்மா, என் ஹஸ்பண்ட், நானு. நாங்க போயிட்டே இருக்கிறோம். போன கொஞ்ச நேரத்துலயேங்க ஃப்ரண்ட்ல வந்து பெருமாள் பஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா, பெருமாள் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா? அவங்க ஃபோட்டோஸ் போதுங்க. எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, கடவுளோட அனுகிரகம் இல்லாம முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அவங்க பிளான் பண்ணி போனாங்க. நாங்க பிளான்டே இல்ல. நம்பளால முடியுமா? நம்பளால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துராதான்னு நெனச்சுட்டே இருந்தேன். அதுக்கேத்த மாரி பெருமாள பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அனுகிரகம் இருக்கு. அதனால தான் போறோம்ன்னு. மேப்ல ஏதோ மாத்தி வழி போட்டதால இந்த ஒரு வழி போக ஆரம்பிச்சுருச்சுங்க. இந்த வழியில ஒரு வண்டி கூட கிடையாது. நாங்க மட்டும் தான் தனியா போயிட்டே இருக்கிறோம். போன கொஞ்ச நேரத்திலேயே 1, 2 வண்டி வர ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஒரு ஹோப் வந்துருச்சு. மச் 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 லேட்டருக்கு அப்புறங்க திருப்பதியோட நம்ம ரோடு வந்தாச்சுங்க. ஹைவே வந்தாச்சு. இங்க பாருங்க. அந்த செம்மண் மலைய பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம திருப்பதி தான் வந்துட்டோம். இத வந்துட்டே இருக்கிறப்பயே பார்த்தா திடீர்னு ஜெய் கார நிறுத்திட்டு, நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. செம்ம காத்துங்க. அப்படியே கூலிங்கான காத்து. நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, பெரியம்மாவும், பெரியப்பாவும் கார்ல தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோனே வாங்க கிளம்பலான்னு வந்தாச்சு. வந்தோனே திருப்பதி பாருங்க. இந்த ஒரு சிம்பிள் பார்த்தாலே, நாமத்த பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வந்துரும். ஸோ வந்து இந்த திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லா இந்த மாரி சிம்பிளோடயே தாங்க இருக்கும். அந்த தூரத்துல தெரியுதுங்களா? மேல கோயில் மலை மேல இருக்கிற நாமமும், சக்கரமும், சங்கும் அது என்னால கிளாரிட்டியா கேப்சர் பண்ண முடியல. இருந்தாலும் நான் தூரத்துல இருந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். டிக்கெட் வந்து 5:00 கூட முடிஞ்சிருச்சுப்பா. இப்பலாம் தரமாட்டாங்க. நீங்க ஃப்ரீ டிக்கெட்ல தான் போய் ஆகணும்னு சொன்னதால, மலை ஏறிடுங்க அப்படின்னு சொன்னதால நாங்க கார்ல மேல வந்துட்டோம். ஸோ வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த மலை ஏறுறதுக்கே ஒரு டைமிங் இருக்கு போலங்க. 3:00 தான் வந்து டூ வீலர்ஸ்லாம் அலோவே பண்றாங்க போல. அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட வெஹிக்கல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் தான் கார்ஸ்லாம் அலோவ் பண்றாங்க போல. நீங்க சப்போஸ் திருப்பதி வர பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைம் வாங்க. அது மாரி வந்து நீங்க மலை வந்து படிக்கட்டு மூலியமா ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடைமுறை வழியில வரணும் அப்படின்னா, நீங்க 5:30க்கு தான் மார்னிங் ஏற முடியும். ஸோ இந்த டைம் வந்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க வரதுக்கு. நாங்க வந்து 2:30 போல வந்தோம். ஒரு 1/2 அன் ஹவர் தான் எங்களுக்கு வந்து டைம் வந்து வெயிட் பண்ற மாரி இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம அது வரைக்கும் சுத்தி பார்க்கலாம். உங்களுக்காக சில வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். திருப்பதினாலே இந்த கருடன் சிலை இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வரும். இந்த மரம் ஆடுற அசைவ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காத்து அடிச்சிட்டு இருந்தது அந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதெல்லாமே எடுத்துட்டு இருந்தேன். ஜெய், பெரியப்பா, பெரியம்மா அவங்கெல்லாம் கார்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு
இந்த கோபுரம் அதெல்லாம் உங்களுக்கு கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நம்ம சுற்றிட்டு இருந்தோம் அந்த சைடு. இது வந்து நம்ம மலைக்கு போயிட்டு இறங்குறோம் இல்லையா, அப்போ அவுட் போகிற என்ட்ரன்ஸுங்க இது. இது வந்து நம்ம ஃபுட் பாத் போகிறோம் இல்லையா, நடந்து போகிறவங்களாம் முதல்ல இந்த வழியாக இந்த இது வழியாக அந்த டனல் வழியாக போய் தாங்க வந்து தேங்காய்லாம் உடைச்சிட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் ஏறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க படுத்துட்டு. இது வந்து கோபுரம். இந்த மாதிரி ஒரு 6 மலையை தாண்டினா தான் 7 மலையான தரிசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நடந்து போகிறப்ப அந்த 6 கோபுரத்தை தாண்டுவீங்க. 6 மலைக்கும் ஒரு இது மாதிரி கோபுரம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் போவீங்க. நாங்கள் காரில் போகிறப்ப என்னால் இருட்டில் காட்ட முடியுமான்னு தெரியல. பகலில் கண்டிப்பாக, ஆனால் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாத யாத்திரை வழியே தெரியும். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன இந்த இடத்துல கேப்சர் பண்ணும்போது அதை கேப்சர் பண்ணிக்க. அந்த இதில் கூட தெரிஞ்சு பாருங்க, பின்னாடி அந்த லைட்டிங் போட்டு அந்த நாமம் அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும் இங்கே. ஸோ இதில் கிளாரிட்டி எந்த சைடு கொஞ்சம் கிளாரிட்டியாக அந்த லைட்டிங்ஸ் தெரியுது. ஸோ நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, நீ என் ஹஸ்பண்ட் கூட்டாரு டைம் ஆக போகுது, வா நீ நம்ம போய் இங்கே இருக்கிற ஃப்ரீ பில்கிரிம்ஸ் வெயிட்டிங் ஹால் காட்டிட்டு வரலாம் அப்படி சொன்னாங்க. இதுதாங்க ஃப்ரீ பில்கிரிம்ஸு. உங்களுக்கு வேணுன்னா இங்கே வெயிட் பண்ணிக்கலாம், குளிச்சிக்கலாம். நீங்கள் உங்கள் லக்கேஜ்லாம் இங்கேயே ஃப்ரீயாக வச்சுன்னா நேராக மேலே கோயில்கிட்ட வந்துடுங்க. நீங்கள் அங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். நடந்து போகிற மாதிரி இருந்தால் உங்கள் லக்கேஜ்லாம் இங்கே போட்டுருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வெயிட் இல்லாமல் நடந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடப்பீங்க. இதுதாங்க ஃபுட் பாத்துக்கான வே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு என் ஹஸ்பண்ட் கேட்டார், இப்படி இருக்குது அதெல்லாம் காட்டு அப்படின்னு சொன்னதால நான் காட்டினேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு தேங்காய், கற்பூரம், மஞ்சள், குங்குமம், பத்தி எல்லாமே விற்கும். நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். ஸோ கார்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. 3 o'clock ஆயிடுச்சு. நாங்களும் ஏறிட்டோம், காரில் வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த வந்து சப்தகிரி செக் பாயிண்ட்ல கண்டிப்பாக எல்லா காரும் எல்லா லக்கேஜும் செக் பண்ணிட்டு தாங்க உள்ள மலை மேலே ஏறியே விடுவாங்க. ஸோ காரில் வந்து பிளாஸ்டிக்ஸ் அலோட் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த பாட்டில் கார்லேயே வச்சுட்டேங்க. எனக்கு பிளாஸ்டிக்ஸ் அலோடு இல்லைன்னு தெரியாது. நாங்கள் வந்து எங்கள் லக்கேஜை வந்து ஸ்கேனிங்க்கு போடலாம் நாங்கள் வேகமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். கார் செக் பண்ணுறப்ப அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பார்த்துட்டு ஏதோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டஸ்ட்பினில் போட்டாங்க போல். அதுக்கப்புறம் கார் செக்கிங் முடிச்சுட்டு வந்துச்சு. நாங்கள் இங்கே தாங்க வெயிட் பண்ணிருந்தோம். செம்ம காற்றுங்க. அந்த மரம் அசைவெல்லாம் பார்த்தாலே தெரியும். நான் அது கூட என்ன நடக்குது தெரியாமலே நெயில் பாலிஷ்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜெய் இது மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாரி ஜெய் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எதுக்கு அதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறமா நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இருட்டா இருக்கு. இதுல நான் உங்களுக்கு என்னத்த காட்டுறது, கொஞ்சமாச்சும் வெளிச்சமா இருந்தா வச்சு காட்டலாம் அப்படின்னு அந்த டாப்ல தெரிந்தாங்க அந்த சிம்பிள். அது அந்த சைடு போயிடுச்சு. என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. இந்த இருட்டில் உங்களுக்கு என்ன காட்ட முடியுமோ காட்டுறேன் அப்படின்னு நினைச்சிட்டே வரேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப் வருதுங்க. அதோட வெளிச்சம் வந்து உங்களுக்கு அந்த இடத்த காட்டுற மாதிரி ஆகி கொடுக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. அந்த சைடோட அந்த இருட்டில் அந்த டாப் வியூ தெரியும் இல்லையா, அதை எடுக்கலான்னு பார்த்தாலே நான் எடுக்க முடியல. இங்கே பாருங்களேன், நான் எடுக்க உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதா என்ன இருக்குதுன்னு. அது ஏன்னா பின்னாடி ஒரு ஜீப் வருதுங்க. அந்த ஜீப்போட வெளிச்சத்துல நான் உங்களுக்கு எல்லாமே காட்டிட்டு வரேன். அதனால நான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் மலைக்கு வரீங்க அப்படின்னா நல்லா சேஃப்டியாக வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்கள கூப்பிட்டுட்டு வாங்க. இப்போ ஜெயிலாம் ரொம்பவே ஹேண்டில் பண்ணி ஓட்டினாங்க, நல்லா ஓட்டினாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு டிரைவிங் தெரியாத பட்சத்தில் நீங்கள் ஒரு டிரைவர் வச்சு கூட கூப்பிட்டுட்டு வாங்க. பிகாஸ் மவுண்டைன் ஏரியாஸ் போகிறப்ப எப்பவுமே கேர்ஃபுல்லாக போகணுங்க. இது வந்து போகிற வழி தான், வர வழி இது கிடையாது. வரத்துக்கு வேற வழி இருக்குங்க. இனிவே போகிற வழியாக இருந்தால் கூட நம்ம சேஃப்டியாக தாங்க போகணும். ஏன்னா வந்து இந்த ரோட்டில் வந்து ஒரு வண்டி போகலாம், இன்னொரு வண்டி ஓவர்டேக். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜீப் நம்மளுக்கு நம்ம பின்னாடி வந்து ஜீப் வந்து இப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ ஓவர்டேக் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களா முன்னாடி எவ்வளோ வண்டி போகுதுன்னு. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்தால் கூட நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஆபத்தாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டு எவ்வளோ வேகமாக போனாலும் எல்லாரையுமே குடோனில் தாங்க போட போகிறானுங்க. கொஞ்சம் நம்ம யோசிச்சு எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக போகலாம். ஏன்னா சேஃப்டி தாங்க மஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி தான் மஸ்ட்டு தான். அதை தான் நான் சொல்வேன். ஸோ ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற 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 அந்த லைட் வியூலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னால் அந்த சைடு எடுக்கவே முடியல. ஏன்னா பெரியமாவுக்கு வந்து வாமிட்டிங் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதால் அந்த சைடு ஜன்னலே யாருமே ஓப்பன் பண்ணலை. இந்த சைடு தான் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஒருவேளை என்னால் காமிக்க முடிஞ்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி மவுண்டைன் சைடு திரும்பிச்சு.
திரும்புன உடனே ஒரு வியூ கிடைச்சதுங்க எனக்கு. உங்களுக்கு காட்டக்கூடிய மாரி ஒரு வியூ. நான் எப்பப்பலாம் உங்களுக்கு நான் பார்த்து ரசிக்கிறதையும் என்னோட வியூவர்ஸ் பார்க்கணும். எனக்கு அவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லங்க. கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டணும். உங் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது அது கூட போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன். ஸோ நான் ஆசைப்பட்ட மாரியே உங்களுக்கு அந்த டாப் வியூ எடுத்துக்கங்க. அதையும் நான் இப்ப உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க. பஸ் எல்லாமே போதுங்க. ஸோ கொஞ்சம் சேஃபா வாங்க. என்னோட கன்சர்ன் சேஃப்டி தாங்க. எனக்கு இங்க ரோடு வேலை வேற நடக்குது. நீங்க பார்த்தீங்களா பேரிகார்ட்லாம் போச்சு. ஸோ ரோடு வேலை வேற நடக்குது. ஸோ பார்த்து சேஃபா வாங்க. அவங்களே சேஃப்டி போர்ட் வச்சிருக்காங்க. அங்கங்க ரோடு வேலை, மெயின்டனன்ஸ் வேலை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க அந்த டாப் வியூ பாருங்க. மரம்லாம் நெறைய இருக்குது. அதனால அந்த வியூ ஒழுங்கா தெரியல. இப்ப கொஞ்சம் வியூ அழகா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்ப அங்க மலையில கொஞ்சம் சேஃப்டிய என்ஷூர் பண்ற விதத்துல கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொஞ்சம் சேஃப்டி வால்ஸ் கட்டிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு இப்ப சேஃபா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்தரா திருப்பதி வர்றதுக்கு. நம்ம டாப் ரீச் ஆயிட்டோங்க. நம்ம மலைக்கு மேல வந்தாச்சு. இதுக்கப்புறம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போறது தான். ஸோ நம்ம எங்க கார் பார்க் பண்ணோம்னா, வந்த கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஆர்ச் இருக்கும். பில்கிரிம்ஸோட ஆர்ச்சு. அது லெஃப்ட் சைடுல நம்ம திரும்பணும்னா, இங்க பாருங்க திருப்பதி போர்டு வச்சிருக்காங்களா? இந்த சைடு இந்த சைடு நம்ம திரும்பணும்னா, ஸோ இந்த சைடு ஃபுல்லா போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், கேம்ப் ஆஃபீஸர், அப்புறம் இங்க ரெஸ்டாரண்ட்டு, இங்க ஹோம் ஸ்டே அந்த மாரி ஸ்டேயிங் இடம் தாங்க. ஸோ இங்க நாங்க கார பார்க் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். நாளைக்கு என்ன ஆச்சுன்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம பாண்டி எம்ஜே கப்பிள்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.